250 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறுவது சந்தேகம். இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு நம்பிக்கை தரும் மாநிலங்கள்: உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம் உள்பட 7 மாநிலங்களில் தலைகீழ் மாற்றம். 3வது முறையாக மோடி பிரதமர் பதவியில் அமர்வது சந்தேகம். நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் 60 - 70 தொகுதிகள் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு கிடைக்கும் என்று பெரும்பான்மையான கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. 2019 பொதுத் தேர்தலோடு ஒப்பிட்டு பார்த்தால் அப்போது 62 இடங்களில் மட்டுமே பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் 2024 தேர்தலில் கூடுதலாக 10 தொகுதிகளுக்கு மேலாக பாஜகவுக்கு கிடைக்கும் என்பது உண்மையான மக்களின் தீர்ப்பாக இருக்காது என்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஜனநாயக பற்றாளர்கள். 2019 தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் செல்வாக்கு மிகுந்த சமாஜ்வாதி கட்சியும் தேசிய கட்சியான காங்கிரசும் தனித்தனியாக போட்டியிட்டன. ஆனால் தற்போதைய தேர்தலில் 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்திய கூட்டணிக்கு அதிகபட்சமாக 30 தொகுதிகள் வரை கிடைப்பதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாகவும், பாஜகவுக்கு 40 முதல் 50 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என்று உறுதிபட கூறுகிறார்கள் உத்தரப்பிரதேச ஜனநாயகவாதிகள். உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியில் உள்ள யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக ஆட்சி மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதிருப்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதால் 2024 மீண்டும் பாஜகவுக்கே வாக்களிக்கும் மனநிலையில் வாக்காளர்கள் இல்லை என்று ஆணித்தரமாக வாதாடுகிறார்கள் உத்தரப்பிரதேச மாநில அரசியல் திறனாய்வாளர்கள். 2வதாக அதிக எம்பிக்களை கொண்ட மகாராஷ்டிராவில் என்டிஏ கூட்டணிக்கு அதிகபட்சமாக 35 தொகுதிகள் கிடைக்கும் என்று பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளதையும் மராட்டிய அரசியல் திறனாய்வாளர்கள் ஏற்கவே இல்லை என்ற தகவல் நல்லரசுக்கு கிடைத்திருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலைப் போல தற்போதைய தேர்தல் களம் இல்லை என்று கூறும் மராட்டிய ஜனநாயகவாதிகள் சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸை உடைத்த மத்திய பாஜக அரசு சிறுபான்மையாக உள்ள ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதை மராட்டிய மாநில மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுகிறார்கள். எடுப்பார் கைப்பிள்ளைகள் போல இருந்து வரும் ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவரும் கூட தொகுதி பங்கீட்டின் போது பிரதமர் மோடியுடனும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனும் முட்டிக்கொண்டதை ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா மக்கள் வேடிக்கை பார்த்தார்கள். மகாராஷ்டிரா மாநில மக்களின் உரிமைகளை போற்றி பாதுகாத்து வரும் சிவசேனா கட்சியை சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்திய பாஜக மீது மராட்டியத்தை தாய்மொழியாக கொண்ட மக்கள் தற்போதைய தேர்தலில் பாஜக கூட்டணியை மன்னிப்பதற்கு தயாராகவே இல்லை. ஒட்டுமொத்தமாக மராட்டிய மக்களின் கோபமும் மத்திய பாஜக அரசு மீது எதிரொலிக்கும் வகையில்தான் தேர்தல் முடிவுகள் அமையும் என்று உறுதிபட கூறுகிறார்கள் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த மூத்த ஊடகவியலாளர்கள். கடந்த 2019 தேர்தலில் பாஜக தனித்து பெற்ற 23 இடங்களை கூட தற்போதைய தேர்தலில் கைப்பற்றிவிடும் என்று உறுதியாக கூறிவிட முடியாது என்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்தமாக 20 இடங்களை கைப்பற்றினால் கூட ஆச்சரியமாகத்தான் இருக்கும் என்கிறார்கள் மராட்டியத்தைச் சேர்ந்த மூத்த ஊடகவியலாளர்கள். மேற்கு வங்கத்தில் மொத்தம் உள்ள 42 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 30 இடங்களை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் கூறுவதை நம்ப மறுக்கிறார்கள் மேற்கு வங்க அரசியல் திறனாய்வாளர்கள். 2019 தேர்தலில் பாஜக கூட்டணி 18 இடங்களைத்தான் கைப்பற்றியுள்ளது. அப்படி இருக்கையில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக மத்திய பாஜக அரசு கொடுத்த நெருக்கடிகளை எல்லாம் வங்காள மக்களிடம் முழுமையாக கொண்டு சென்றிருக்கிறார் முதல்வர் மம்தா பானர்ஜி. மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ள மம்தா பானர்ஜி கடந்த 2019 தேர்தலில் வாகை சூடிய 22 இடங்களுக்கு கூடுதலாகவே தற்போதைய தேர்தலிலும் வெற்றி பெறுவார் என்றும்
30 தொகுதிகளை மம்தா கைப்பற்றினாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கிறார்கள். மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை மம்தா கட்சி வாகை சூட உள்ள இடங்களை அப்படியே பாஜக கூட்டணிக்கு வழங்கி மோடி ஊடகங்கள் தற்காலிகமாக திருப்திப்பட்டு கொண்டு இருக்கின்றன என்று கிண்டல் அடிக்கிறார்கள் வங்காளத்தைச் சேர்ந்த நேர்மையான ஊடகவியலாளர்கள். பீகாரிலும் கூட பாஜக கூட்டணிக்குத்தான் அதிகமான இடங்கள் கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 35 தொகுதிகளை பாஜக கூட்டணி கைப்பற்றும் என்று கூறியிருப்பது பீகார் வாக்காளர்களை மட்டுமல்ல, வடமாநில பொதுமக்களையும் கூட கிண்டலடிக்க வைத்துள்ளது. இந்திய கூட்டணியின் அடித்தளத்திற்கு வித்திட்ட பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியை வீழ்த்தும் சக்தி இந்திய கூட்டணிக்கு மட்டுமே இருக்கிறது என்று முழங்கிய நிதிஷ்குமார் திடீர் பல்டியடித்து மீண்டும் பாஜக கூட்டணியில் ஐக்கியமானார். நிதிஷ்குமாரின் பச்சோந்தித்தனத்தை பார்த்து பீகார் மக்களே நொந்து போனார்கள். நிதிஷ்குமாரின் துரோகத்தை பார்த்து வீறுகொண்டு எழுந்த ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் இளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் மெகா கூட்டணியை அமைத்ததும், பீகார் மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்ததும் நிதிஷ்குமாருக்கும் மோடி அமித்ஷா கூட்டணிக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது. பீகாரை பொறுத்தவரை பாஜக கூட்டணியை விட தேஜஸ்வி தலைமையிலான கூட்டணியே அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று பீகார் முழுவதும் உற்சாகமான பேச்சு எழுந்திருக்கிறது. 40 தொகுதிகளில் 20 இடங்களுக்கு மேல் இந்திய கூட்டணி கைப்பற்றும் என்று ஆணித்தரமாக கூறுகிறார்கள் பீகார் அரசியல் திறனாய்வாளர்கள். பாஜக கூட்டணி 15 இடங்களில் வெற்றி பெறுவதே கடினம் என்பதால் கருத்து கணிப்பு முடிவுகளை நம்பி பாஜக கூட்டணி தலைவர்கள் வெற்றுக்கூச்சல் போடக்கூடாது என்றும் எச்சரிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளையும் திமுக அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணியே முழுமையாக கைப்பற்றும் என்பதுதான் கள யதார்த்தமாக உள்ளது என்று கூறும் அரசியல் திறனாய்வாளர்கள் கருத்து கணிப்புகளில் குறிப்பிட்டுள்ளதைப் போல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக கூட்டணி ஒற்றை இலக்கத்தில் வெற்றி பெறும் என்பது எல்லாம் நகைப்புக்குரியது என்கிறார்கள். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் நேரத்தில் பாஜக கூட்டணி 20 இடங்களை கைப்பற்றும் என்றும், காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி 8 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறுவதை முட்டாள்கள் கூட நம்ப மாட்டார்கள் என்று ஆவேசமாக கூறுகிறார்கள் கன்னட இலக்கியவாதிகள். கர்நாடகாவை பொறுத்தவரை கடந்த 2019 தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற 17 இடங்களில் தற்போதைய தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக நிச்சயம் இழந்துவிடும் என்று உறுதிபட கூறுகிறார்கள் கன்னட ஊடகவியலாளர்கள். கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 3 மாநிலங்களிலும் கூட பாஜக கூட்டணிக்கு அதிகமாக வெற்றி வாய்ப்பு இல்லாத நேரத்தில் கருத்து கணிப்புகள் உண்மைக்கு மாறான தகவல்களை வெளியிட்டிருப்பதுதான் ஊடகங்களின் மீதான நம்பகத்தன்மையை தகர்த்து இருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு எதிரான சிந்தனை போக்கு கொண்ட மாநில கட்சிகளின் ஆதிக்கம் உள்ள வட மாநிலங்களாக இருந்தாலும் சரி, தென் மாநிலங்களாக இருந்தாலும் சரி, மத்திய பாஜக அரசுக்கு எதிராகத்தான் பொதுமக்கள் பெருமளவில் வாக்களித்திருக்கிறார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற 303 தொகுதிகளை அப்படியே கைப்பற்றி விடும் என்று கருத்து கணிப்புகள் கூறுவது நகைப்புக்குரிய ஒன்றா என்று கூறுகிறார்கள். இந்திய தேர்தலை 40 ஆண்டுகளுக்கு மேலாக கவனித்து வரும் மூத்த ஊடகவியலாளர்கள். முதல் 2 கட்ட தேர்தல்களிலேயே பாஜகவின் செல்வாக்கு சரிந்து விட்டது என்பதை பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உணர்ந்து கொண்டதால் தான் 3ஆம் கட்ட தேர்தல் தொடங்கி இறுதி கட்டமான 7ஆம் கட்டம் வரை சிறுபான்மையினருக்கு எதிராக மத துவேஷத்தை வெளிப்படையாகவே பரப்புரையாக மாற்றி இந்து மத உணர்வு கொண்ட வட மாநில மக்களிடம் வெறுப்பை ஏற்றினார்கள். மத துவேஷத்தை பிரச்சாரமாக்கிய மோடியும் அமித்ஷாவும் இன வெறியையும் மாநில மக்களிடம் விதைத்ததுதான் இந்திய தேர்தல் வரலாற்றில்
இதுவரை கண்டிராத துயரம் ஆகும். ஒடிசாவில் ஆளுங்கட்சியான பிஜு ஜனதா தளத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நவீன் பட்நாயக்கின் செல்வாக்கை உயர்த்தி கொண்டிருக்கும் தமிழரான IAS அதிகாரி PK பாண்டியனை தரக்குறைவாக விமர்சனம் செய்த மோடியும் அமித்ஷாவும் தமிழர் ஒடிசாவை ஆள்வதற்கு அனுமதிக்கலாமா என பிரிவினைவாதத்தை விதைத்த கொடுமையெல்லாம் பார்த்து இந்திய தேசமே இரத்த கண்ணீர் வடித்தது. ஒடிசாவில் 2019 ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற பாஜக தற்போதைய தேர்தலில் மாநிலத்தின் மொத்த தொகுதிகளான 21ஐயும் லட்டு போல அள்ளிவிடும் என்று கருத்து கணிப்புகள் கூறுவதை ஜீரணிக்கவே முடியவில்லை என்கிறார்கள் ஒடிசாவை சேர்ந்த மூத்த ஊடகவியலாளர்கள். ஒடிசா மாநிலத்தில் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உள்ள முதல்வர் நவீன் பட்நாயக்குடன் கைகோர்த்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான பாஜக பேச்சுவார்த்தை நடத்திய போதே பிரதமர் மோடியின் செல்வாக்கு சரிந்து விட்டது என்று கிண்டலடித்தார்கள் ஒடிசா ஊடகவியலாளர்கள். ஒடிசாவில் பாஜகவுக்கு அதிக வெற்றி கிடைக்கும் என்று கனவு கூட கண்டுவிட முடியாது என்கிறார்கள். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், பீகார், மேற்கு வங்கம், கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 7 மாநிலங்களில் 2019 தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற மொத்த தொகுதிகளில் 50 இடங்களுக்கு மேல் தற்போதைய தேர்தலில் பாஜக தோல்வி அடைவது உறுதி என்று திட்டவட்டமாக கூறும் பிரபல கருத்து கணிப்பு நிபுணர்கள் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரத்தில் மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையான இடங்கள் கூட பாஜக கூட்டணிக்கு கிடைக்கவில்லையே என்று மோடி, அமித்ஷாவுக்கு எதிராக அகில இந்திய பாஜகவில் அரசியல் செய்து கொண்டிருக்கும் மூத்த தலைவர்கள் மோடியை அகற்றிவிட்டு புதிய பிரதமரை தேர்வு செய்யுங்கள் என்று கலக குரலை பாஜக கட்சிக்குள்ளேயே எழுப்புவார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக மோடி மற்றும் அமித்ஷாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியவர்களும் இருவர் கூட்டணிக்கு ஆதரவாக பொதுமக்களை மூளைச்சலவை செய்த ஊடகங்களின் முகமூடிகளும் கிழித்து எறியப்படும் என்கிறார்கள் ஜனநாயகவாதிகள். நன்றி நண்பர்களே, மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்.